இன்னைக்குள்ள பயணத்தில் நம்ம பினாங் ஹில்ல இருக்கிற ஒரு ஆலயத்தில் போய் மண் எடுக்க போகிறோம். ஆனால் இந்த ஆலயம் வந்து பினாங் மக்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன ஒத்தடி பாதை, மோட்டரில் மட்டும்தான் போக முடியும். அவ்வளோ சிம்பைட்டான பாதை, அதுவும் ரொம்ப ஹீலாக இருந்துச்சு. அந்த இடத்தெல்லாம் கடந்து இங்கே வரும்போது பார்த்தோம்னா இந்த ஒரு லொக்கேஷனை பார்க்க முடிச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம போய் எடுக்க போகிற ஆலயத்தோட பேர் வந்து ஜடாமுனீஸ்வரர் ஆலயம். ஆலயம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த பயணத்தில் நான் காட்டுறேன். லெட்ஸ் கோ. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பாதை அவ்வளோ ஸ்கேரியாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து அந்த டொரியா மரம் நடுறது, பழ மரம் நடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மலையிலே இருக்குது. ஆனால் அடிவாரத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, அதாவது நம்ம போகிற இடத்துக்கு ஏறத்தால ஒரு 25 மினிட்ஸ் பிடிச்சிச்சு. இங்கே நம்மளோட ஆலயம் மட்டும் இல்லாமல் இங்கே புத்தரோட சம்மந்தப்பட்ட ஆலயங்களும் இருக்குது. இது ஒரு தியானமான ஒரு மலை தான் சொல்கிறாங்க. அது யார் வேணாலும் இந்த மலையில் உட்காந்து தியானம் பண்ணலாம். அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாந்தமாக இருக்கும்னு. இந்த இடத்துல வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு இருக்குது, சில இடத்துல வந்து மண் ரோடு இருக்குது, சில இடத்துல வந்து ரோடே இல்லை. அது வந்து ஒரு ஒத்தடி பாதையாக தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒத்த அடி பாதையில். பட் ஸ்டில் அந்த இடத்துக்கு போய் நான் ஒன்றும் சேரல. ஐயா எந்தமாரி ஐயாவாக இருந்தால் இவ்வளோ உயரத்தில் உட்காந்துருக்காரு. ஏன்னா கீழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புத்தர் கோயில் இருக்குது, சீனசாமி கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட பங்களிமா இருக்காங்க. எல்லாம் தாண்டி இந்த ஜடமுனீஸ்வரர் கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப கூஸ்பமாக தான் இருக்குது. பாதை ரொம்ப சிம்பிட்டாக இருக்குது. வர மோட்டர்ஸும் நம்மளுக்கு கைட் பண்ண வேண்டிய அவரோட மோட்டர்ஸும் வந்து விழுந்துருச்சு. ஸோ 2 மோட்டரில் தான் போக முடியும், ஒரே மோட்டரில் 2 பேர் ஏற முடியாது. ஏன்னா ரொம்ப சூறாம், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து தாஜாமான புக்கேடாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம ட்ரெயின் பாதை மூலியமா வரலான்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கிட்ட, பட் 3 hours 4 hours வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மோட்டோ பாதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோயில் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எக்ஸாக்ட்லி 25 நிமிஷம் கழிச்சு மிடில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த மிடில் ஸ்டேஷனை பார்த்தோமா ஒரு அசையாத ஒரு ட்ரெயின் இருக்கும். அதுதான் அதோட லேண்ட்மார்க்கு. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு படி பாதையிலே வந்துட்டுமா அந்த படி இறங்கி நம்ம போயிடலாம். ஆனால் ஈஸி ஆக்சஸ் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய கேட் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து வியூ பண்ணாலே பாதி பின்னாங்க தெரியுது பார்த்தீங்களா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங்கில் பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், ஈவினிங்கில் பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படிப்பாதையில் இறங்கி போனால் தான் முன்பு உள்ள காலத்தில் இந்த ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனையும் இந்த ஒரு இடத்தையும் பராமரிக்கிறதுக்கு இந்தியர்கள் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க உருவாக்கின ஆலயம் தான் இந்த ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயம். இந்த ஜடாமுனீஸ்வரர் பார்க்கும் போதே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மலையிலே 2 ஜடாமுனீஸ்வரர் இருக்கார். ஒருத்தர் முன்புறத்தில் இருக்கார், இன்னொருத்தர் பின்புறத்தில் இருக்கார். முன்பு உள்ள வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ்க்கு முன்னாடி 84 பினாங் ஹில்ஸ் சொல்கிறார், அங்கேயும் ஒரு ஜடாமுனீஸ்வரர். மேலுக்கு தான் நம்ம திருமுருகர் ஆலயமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பினாங் ஹில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆலயத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இங்கே இருக்கிற மதுரை வீரனை பாருங்கள். எக்ஸாக்ட்லி ஜலாம்பாரூரில் இருக்கிற மதுரை வீரன் மாரி இருப்பார். பார்க்கவே ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு. மலையில் இருக்கிற வசி அது ரொம்ப ஒரு ஃப்ரீஸாக ஒரு ப்ரீஸாக இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து தம்பி பாலா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. அனுமதி கொடுத்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கோவில்காரங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. இன்னைக்கு மிடில் ஸ்டேஷனில் இருக்கிற ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்துலேருந்து தான் நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வர்றது வந்து 2 விதமான பாதைகள் இருக்குது. அதில் மெயினாக ஒரு பாதை பார்த்தோம்னா நீங்கள் பினாங் ஹில், அதாவது பினாங் ஹிலுக்கு மேலுக்கு ஏறதுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் எடுப்பீங்களா. அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மிடில் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு மிடில் ஸ்டேஷனோட இடம் இருக்குது. இங்கே இறங்கிடுவீங்க. இறங்கிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நீங்கள் அந்த இடத்துல திருப்பி அதே ஸ்டேஷனுக்கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ரெயினில் நீங்கள் திருப்பி ஏறிட்டு மேலுக்கும் போயிடலாம். ஸோ இந்த ஆலயத்தோட விசேஷம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோட்டோ பைக்லேருந்து ஏறி வந்திருந்தேன். இவ்வளோ கடினமான ஒரு ரூட்டில் வந்து இந்த ஆலயத்தை பார்க்குறது வந்து மிக மகிழ்ச்சியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற விசேஷம். அது மட்டும் இல்லாமல் முன்பு உள்ள காலத்தில் பார்த்தா இங்கே ஒரு 50 குடும்ப மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போது உருவாக்கின கோவில் தான் சூழ வழிவில் வச்சு வழங்கியிருந்தாங்க. பழைய சூழலாம் வந்து இறக்கிட்டாங்க பூமிக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்த சூழம் தான் இதை வச்சு வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2 சிலைகள் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஜடாமுனீஸ்வரர் இருக்காரு, மதுரை வீரனும் இருக்காரு. ஸோ இந்த ஆலயத்துக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 2 பாதை வழியாக வரலாம். இந்த ஆலயத்துக்கும் நம்ம ஆதரிப்போம். நன்றி. இந்த வேலையில் தம்பி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஒரு பைக்கு, நான் ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அடுத்து இங்கேருந்து பலே புலாவ் அயர்புத்தி பினாங்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் சங்கிலி கருப்பர் ஆலயம் 978வது ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு இடத்த வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஐயாக்கு உண்டான இடம்.
முன்பு வந்து ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு, அந்த மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க, அந்த மரத்தையும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்காரங்க முன்பவே நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த இடத்துல இருக்குன்னு தெரியாத வசி இந்த இடத்துக்கு நான் வரல. இன்னைக்கு தம்பி பாலா மூலியமாக இந்த ஐயாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, இவரோட ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, சிம்ஸ் இந்த எல்லையில மண் இல்லாத வசி அவருக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து ஒரு பொடி மண்ணாக கருதி எடுத்திருந்தேன். கோவில் நிர்வாகத்துக்கு நன்றிகள் தெரிவிச்சிடுறேன். அடுத்து 979வது ஆலயமாக வெள்ளப்பாலத்து அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் தேவஸ்தானம் ஜலந்தல்லு கும்பார் பலே புலாவ் பிணைங்கலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். முன்பு வந்து இந்த ஐயாவோட ரோடு தான் வந்து மெயின் ரோடு பலே புலாவுக்கு போகிறது. அதுக்கப்புறம் தான் வந்து 2 லைன் ரோடு வந்து திறந்துருக்காங்க. அதனால இவர் வந்து தனியாக ஒதுக்கப்புறமாக இருக்கிறாசி இந்த இடத்த யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஐயா மட்டும் தனியாக இருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க, கதவு திறக்கலாம், இந்த சந்துலேருந்து இந்த ஐயா பார்க்கலாம். கண்ணை பாருங்களேன், அப்பா! ஒருத்தர் அமர்ந்த இடத்துலேருந்து காட்சியும் அருளும் வழங்குறது பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு வந்து ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களே எடுத்து வழி நடத்தி இந்த கோவிலை வந்து சுத்தமாக பராமரிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் பக்த பெருமக்கள் நீங்கள் இந்த எல்லைக்கு வந்தீங்கன்னா அந்த சுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பதிவில் இத்தனை ஆலயம் பார்த்தாச்சு. பிணைங்களை வேற எந்த ஆலயங்கள் இருக்குது அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை தட்டி பாருங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஜெய் முனீஸ்வர பகவானுக்கு.